Dear friends, welcome. So last video வந்து என்ன பார்த்திருந்தோம் அப்படின்னா gearனா வந்து என்ன, அதுக்கப்புறம் என்ன classifications of gears வந்து பார்த்திருந்தோம். இந்த வீடியோ வந்து என்ன பார்க்க போறோம்னா design of gears. gearsோட specifications எல்லாமே பார்க்க போறோம். ஓகே. வந்து nomenclature of spur gear. nomenclature of spur gear அப்படின்றப்ப வந்து என்ன, spur gear நமக்கு தெரியும், it is made up of straight teeth. நமக்கு வந்து spur gear வந்து it is made up of straight, நமக்கு வந்து teeth வந்து என்ன, நமக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டா இருக்க போகுது. அதுல வந்து என்ன, ஜென்ரலாவே gearsனா வந்து என்ன, நமக்கு வந்து it is made up of number of gearsனால தான் நமக்கு வந்து teeth gear வந்து நமக்கு வந்து manufacture ஆயிருக்க போகுது. சரியா? gear வந்து நமக்கு வந்து manufacture பண்ணுது. இங்க வந்து பாத்தீங்கன்னா தெரியும், இது ஒரு teeth, single teeth, இது ஒரு single teeth. இதே மாதிரி multiples of teethனால தான் நமக்கு வந்து gear வந்து manufacture ஆயிருக்கு. அதுல வந்து என்னன்னா, இப்ப நம்ம வந்து ஸ்பர் கியரோட நாமென்க்ளேச்சர் வந்து பார்க்க போறோம். ஸ்பர் கியர்ல வந்து என்னன்னா, ஃபர்ஸ்ட் என்னன்னா டாப் லேண்ட் அப்படின்றது என்னன்னா, இது ஒரு சிங்கிள் டீத். இந்த சிங்கிள் டீத்ல வந்து என்னன்னா, இதோட டாப் சர்ஃபேஸ் தான் வந்து என்ன சொல்றோம்னா டாப் லேண்ட் அப்படின்றது வந்து சொல்றோம். நெக்ஸ்ட் வந்து என்னன்னு சொல்றோம்னா ஃபேஸ் அண்ட் ஃபிளாங்க். ஃபிளாங்க் அண்ட் ஃபேஸ் அப்படின்றதுனா, இந்த பிட்ச் சர்க்கிள் அப்படின்னா வந்து என்னன்னு சொல்றேன். வந்து ஃபர்ஸ்ட் என்னன்னா ஃபேஸ், அதாவது இந்த பிட்ச் சர்க்கிளுக்கு மேல இருக்கிறது வந்து என்னன்னா ஃபேஸ், அதாவது ஒரு டீத்ல சைடு போர்ஷன்ஸ். சரி, ஒரு டீத்தோட சைடு போர்ஷன்ஸ்லாம் வந்து என்னன்னா, நமக்கு வந்து பிட்ச் சர்க்கிளுக்கு மேல இருக்கிறது வந்து என்னன்னா ஃபேஸ், பிட்ச் சர்க்கிளுக்கு கீழே இருக்கிறது வந்து ஃபிளாங்க். இது வந்து டீத்தோட சைடு போர்ஷன்ஸ். ஓகே. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா பிட்ச் சர்க்கிள். பிட்ச் சர்க்கிள் அப்படின்றதுனா இட்ஸ் அ இமேஜினரி சர்க்கிள். அதாவது ஒரு கியர் டீத் வந்து இருக்கு. கியர் டீத்ல வந்துன்னா இமேஜினரி சர்க்கிள் பாசிங் த்ரூ தி மிட் ஆஃப் தி டீத். ஓகே. கியர் டீத்ல வந்து என்னன்னா, நமக்கு வந்து மிட்டா வந்து நம்ம ஒரு மிட் லைன்ல இருந்தா நமக்கு வந்துட்டு ஒரு சர்க்கிள் பாஸ் ஆச்சு அப்படின்னா அது வந்து என்னன்னு சொல்றோம்னா பிட்ச் சர்க்கிள். அதாவது இட் இஸ் இமேஜினரி சர்க்கிள். இட் இஸ் இமேஜினரி சர்க்கிள் which is by pure rolling action which would give the same motion as actual gear. ஓகே. இது வந்து பிட்ச் சர்க்கிள் அப்படின்றதுனா it is a imaginary circle. இந்த பிட்ச் சர்க்கிள் தான் வந்து மோஸ்ட்லி எல்லா பிட்ச் சர்க்கிள் பேஸ் பண்ணி தான் எல்லா கால்குலேஷன்ஸுமே இருக்கும். இந்த பிட்ச் சர்க்கிள் வந்து சர்க்கிளா வந்து ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா அதோட டயாமீட்டர் வந்து இட் இஸ் a pitch circle diameter. pitch circle diameter d is equal to pitch circle diameter or pitch diameter. d is equal to m into n. mன்றது வந்து mன்றது வந்து மாடியூல், nன்றது வந்து நம்பர் ஆஃப் டீத். ஓகே. ஒரு கியர்ல எத்தனை டீத் வந்து இருக்குது அப்படின்றது. ஃபார் எக்ஸாம்பிள் 24 or 22 அப்படின்றது வந்து நம்பர் ஆஃப் டீத். pitch diameter அப்படின்றது வந்து pitch diameter or pitch circle diameter ரெண்டு நாள் ஒண்ணுதான். m is equal d is equal to m into n. mன்றது வந்து மாடியூல், nன்றதுனா நம்பர் ஆஃப் டீத். pitch circle diameter na it is the diameter of the pitch circle. pitch circle ஓட diameter தான் நான் சொல்லலாம் pitch circle diameter அப்படினு சொல்லிக்கோம். then the size of the gear is usually specified by pitch circle. நம்ம வந்து size of the gear நமக்கு வந்து கேட்டிருந்தாங்கன்னா based upon the pitch circle diameter பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து சொல்லுவோம். ஒரு கியரோட சைஸ் அப்படின்றது வந்து நமக்கு வந்து கேட்டிருந்தாங்க, it is based upon the pitch circle diameter. It is also called as pitch diameter. next அப்படின்றதுனா pitch point. வந்து என்ன, it is the common point of contact between two pitch circles. அதாவது நமக்கு வந்து ரெண்டு கியர் வந்து நமக்கு வந்து மெஷ் ஆக போகுது. அதாவது நமக்கு வந்து பவர் டிரான்ஸ்மிட் வந்து எப்படி நடக்க போகுதுன்னா டியூ டு மெஷிங் ஆக்ஷன். ரெண்டு கியர் வந்து நமக்கு வந்து கான்டாக்ட் ஆக போகுது. டியூ டு மெஷிங் ஆக்ஷனால தான் நமக்கு வந்து பவர் டிரான்ஸ்மிஷன் வந்து அக்கர் ஆக போகுது. பிட்ச் பாயிண்ட் அப்படின்றதுனா இட்ஸ் a common point of contact between two pitch circle. ரெண்டு கியரோட பிட்ச் சர்க்கிள் இருக்குல்ல, அதோட காமன் பாயிண்ட் அப்படின்றத வந்து என்ன சொல்றோம்னா பிட்ச் பாயிண்ட் அப்படின்றது வந்து சொல்றோம். next is pitch surface. It is the surface of the rolling disc which the meshing gears have replaced at the pitch circle. next is pressure angle. angle அப்படின்ற pressure angle அப்படின்னா it is the angle between the common normal two gear teeth at point of contact and common tangent to the pitch point. pressure angle அப்படின்னா வந்து என்னன்னு பார்த்தோம்னா, இது வந்து டிரைவர் கியர், இது வந்து ட்ரிவன் கியர். ரெண்டு கியர் வந்து நமக்கு வந்து பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட்ல வந்து என்ன நமக்கு வந்து, அதாவது டியூ டு மெஷிங் ஆக்ஷனால நமக்கு வந்து என்ன நமக்கு வந்து கான்டாக்ட் ஆக போகுது. டியூ டு மெஷிங் ஆக்ஷனால நமக்கு வந்து கான்டாக்ட் ஆகுது, தென் பவர் வந்து டிரான்ஸ்மிட் ஆக போகுது. இந்த ப்ரெஷர் ஆங்கிள் அப்படின்றது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த பிட்ச் பாயிண்ட் அப்படின்றதுனா ரெண்டு பிட்ச் சர்க்கிளோட, இது ஒரு கியரு, இது ஒரு கியரு, சரியா, இது ஒரு கியர், இது ஒரு கியரு. இந்த ரெண்டு சர்க்கிள்க்கு ரெண்டு கியருக்கு வந்தோம்னா பிட்ச் சர்க்கிள் வந்துருக்கும். இங்க ஒவ்வொரு கியருக்கும் வந்தோம்னா பிட்ச் சர்க்கிள் இருக்கும். இந்த ரெண்டு கியர்க்கோட இருக்கிற பிட்ச் சர்க்கிளோட காமன் பாயிண்ட் தான் என்னன்னா பிட்ச் பாயிண்ட் அப்படின்றது வந்து சொல்றோம். ப்ரெஷர் ஆங்கிள் அப்படின்றது வந்து என்னன்னா, ப்ரெஷர் ஆங்கிள் அப்படின்னா வந்து என்னன்னா ரெண்டுக்கு இடையில இருக்க ஆங்கிள், சரியா, ரெண்டு கியருக்கு இடையில இருக்கக்கூடிய ஆங்கிள் தான் வந்து ப்ரெஷர் ஆங்கிள். அது வந்து இட் இஸ் இண்டிகேட்டட் பை பை. ஜென்ரலா வந்து ப்ரெஷர் ஆங்கிள் வந்து 20 டிகிரி அண்ட் 14.5 டிகிரி வந்து இருக்கும். ப்ரெஷர் ஆங்கிள் வந்து ரெண்டு கியருக்கு இடையில இருக்கக்கூடிய ஆங்கிள் தான் வந்து ப்ரெஷர் ஆங்கிள் அப்படின்னு சொல்றோம். அது வந்து ஜென்ரலா இட் இஸ் 20 டிகிரி ஆர் 14.5 டிகிரி வந்து இருக்கும். ஓகே.
So next வந்து addendum and dedendum. So addendum அப்படின்றதுனா it is the radial distance from pitch circle to the outside of the tooth. அதாவது இது வந்து pitch circle. So இந்த pitch circle இருந்து வந்தோம்னா outside of the tooth கடையில இருக்கக்கூடிய distance தான் வந்து addendum அப்படின்றது சொல்றோம். Next வந்து dedendum. Dedendum அப்படின்றது வந்து pitch circle இருந்து bottom portion இருக்கக்கூடிய distance தான் வந்து dedendum அப்படின்றது சொல்றோம். சரிங்களா? So addendum அப்படின்றது pitch circle இருந்து மேல இருக்கக்கூடிய portion கூடிய distance. Then pitch circle இருந்து lower portion தான் என்ன சொல்றோம்னா நமக்கு வந்து dedendum அப்படின்றது வந்து சொல்றோம். So வந்தோம்னா next addendum dedendum பார்த்துட்டோம். addendum circle அப்படின்றது வந்தோம்னா it is the circle drawn to the top of the teeth. அது வந்து நான் என்ன சொல்றேன் addendum circle அப்படின்றது சொல்றோம். நெக்ஸ்ட் வந்து dedendum circle அப்படின்றது it is the circle drawn to the bottom of the teeth. அது வந்து dedendum circle அப்படின்றது சொல்றோம். So dedendum circle it is also called as root circle. Okay. So வந்து root circle diameter அப்படின்றதுனா pitch circle diameter into cos pi. So pi அப்படின்றதுனா pressure angle. So pi வந்து pressure angle ஜெனரலா வந்துனா 14.5 degree or 20 degree. Okay. So dedendum அப்படின்றது dedendum circle தான் நான் சொல்றேன் called as root circle or root circle diameter. Root circle diameter is equal to pitch circle diameter into cos pi. So next வந்துனா module. Module அப்படின்றதுனா it is the ratio of pitch diameter to the number of teeth. அதாவது pitch circle diameterக்கும் number of teethக்கும் நமக்கு இருக்கக்கூடிய ரேஷியோ தான் நான் சொல்றேன்னா மாடியூல் அப்படின்றது சொல்றோம். So மாடியூல் m is equal to d by n. So d அப்படின்றதுனா pitch diameter or நமக்கு வந்துட்டு pitch circle diameter divided by number of teeth. சரியா? So அதான் நான் சொல்றேன்னா மாடியூல் அப்படின்றது சொல்றோம். Okay. So module is defined by the ratio of pitch diameter to the number of teeth. So அதான் மாடியூல் அப்படின்றது சொல்றோம். So next வந்து circular pitch. Circular pitch வந்து என்னன்னா it is a distance from a point on one tooth to the corresponding point on the adjacent tooth measured along the pitch circle. So circular pitch அப்படினா என்னன்னா so ஒரு டீத்ல இருந்தனா so இந்த பாயிண்ட்ல இருந்து அதே பாயிண்ட் அடுத்த டீத்ல இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் அந்த பாயிண்ட்டுக்கும் இந்த பாயிண்ட்க்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் தான் என்னன்னா சர்க்குலர் பிட்ச் அப்படின்றது வந்து சொல்றோம். சரியா? ஒரு டீத்ல இருக்கக்கூடிய பாயிண்ட் அதே பாயிண்ட் என்னன்னா அடுத்த டீத்ல இருந்தனா நியர்பை டீத்ல இருந்து இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் அந்த இன்னொரு பாயிண்ட்டுக்கும் இந்த பாயிண்ட்க்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் தான் என்னன்னா சர்க்குலர் பிட்ச் அப்படின்றது சொல்றோம். சரி, along the pitch circle. Okay. So circular pitch is equal to pi into m. So m என்றதுனா module. So next one diametral pitch. So diametral pitch என்றதுனா it is the ratio of number of teeth to the pitch diameter. So அதாவது it is the ratio of number of teeth to the pitch diameter. So diametral pitch is equal to capital N by D. So capital N அப்படின்றதுனா number of teeth. D ன்றது pitch diameter or pitch circle diameter. அதாவது it is the reciprocal of module. So module அப்படின்றது நமக்கு வந்துட்டு d by n. Module m is equal to d by n. இங்க diametral pitch is equal to n by d. n ன்றது number of teeth. D ன்றது நமக்கு வந்து pitch circle diameter. Next tooth thickness. Tooth thickness அப்படின்னா it is the distance from a point on one face of the tooth to the corresponding point on the adjacent face of the same tooth. அதாவது so இது ஒரு சிங்கிள் டீத் ஒரு சிங்கிள் டீத்ல இருந்தனா so இது வந்து ஃபேஸ் நம்ம வந்து ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் நான். ஸோ இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட் கடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் தான் டூத் திக்னஸ் அப்படின்றது வந்து சொல்றோம். ஒரு திக்னஸ் ஆஃப் த டூத். ஓகே, டூத் திக்னஸ் ஆர் திக்னஸ் ஆஃப் த டூத். ஸோ டி இஸ் ஈக்குவல் டு பி பை 2. ஸோ பின்றதுன்னா சர்க்குலர் பிட்ச். ஸோ சர்க்குலர் பிட்ச் டிவைடட் பை 2. ஓகே, டூத் திக்னஸ் இஸ் ஈக்குவல் டு சர்க்குலர் பிட்ச் டிவைடட் பை 2. ஏன்னா சர்க்குலர் பிட்ச் அப்படின்றதுனா ரெண்டு டீத் கடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ். நமக்கு வந்து என்னன்னா tooth thickness is equal to p by 2, circular pitch divided by 2. So next வந்து clearance circle. So clearance circle நீங்க diagramல பாத்தீங்கன்னா தெரியும். So இதான் clearance circle. சரியா? It is the circle that is tangent to the addendum circle of the mating gear. So mating gear அப்படின்றது இன்னொரு gear. So அதாவது ஆப்போசிட்ல மெஷ் ஆகக்கூடிய gear. So அந்த சர்க்கிளோட டான்ஜென்ட் அடெண்டம் சர்க்கிள்க்கு வந்து டான்ஜென்ஷியலா இருந்துச்சுன்னா அது வந்து என்ன சொல்றோம், கிளியரன்ஸ் சர்க்கிள் அப்படின்றது வந்து சொல்றோம். நெக்ஸ்ட் வந்து கிளியரன்ஸ் அப்படின்னா இட் இஸ் தி அமௌண்ட் பை விச் தி அடெண்டம் இன் தி கிவன் கியர் எக்ஸிட்ஸ் தி அடெண்டம் ஆஃப் இட்ஸ் மேட்டிங் கியர். ஸோ அதாவதுன்னா ஸோ ரெண்டு கியர் வந்து மேட் ஆக போகுது. ஸோ அதுக்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் அதாவது கிளியரன்ஸ் அப்படின்றது வந்து என்ன நமக்கு வந்து கிளியரன்ஸ் அப்படின்றது சொல்றோம். அதாவது ரெண்டு கியர் வந்து நமக்கு வந்து கம்ப்ளீட்டா நமக்கு வந்து மெஷ் ஆகாது. ரெண்டு கியர் மேட் ஆகும்போது நமக்கு வந்து ஸ்மால் கேப். அதாவது என்ன சொல்றோம்னா கிளியரன்ஸ் அப்படின்றது வந்து சொல்றோம். ஸோ இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரெண்டு கியர் மெஷ் ஆகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து என்ன பவர் டிரான்ஸ்மிட் எப்படி ஆகுது அப்படின்னா ரெண்டு கியர் நமக்கு மெஷ் ஆகும்போது தான் நமக்கு என்ன பவர் டிரான்ஸ்மிஷன் வந்து அக்கர் ஆகுது. சரியா? ஸோ அதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்ன பினியன். ஸோ பினியன்ல வந்து என்ன ஃபர்ஸ்ட் வந்து அவுட் சைட் டயமீட்டர்.
சரியா? டோட்டல் டயமீட்டர் அப்படின்றது அவுட் சைட் டயமீட்டர் அப்படின்றது சொல்றோம். நெக்ஸ்ட் வந்து பிட்ச் சர்க்கிள். பிட்ச் சர்க்கிள் அப்படின்றா இட் இஸ் பாசிங் த்ரூ தி சென்டர் லைன். சரியா? சென்டர் லைன் அப்படின்றது கியர் டீத்தோட சென்டர்ல தான் நமக்கு வந்து பிட்ச் சர்க்கிள் வந்து பாஸ் ஆகும். இட்ஸ் இமேஜினரி சர்க்கிள். நெக்ஸ்ட் அப்படின்றது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா பேஸ் சர்க்கிள். ஸோ பேஸ் சர்க்கிள்ன்றது வந்து என்னன்னா டிடெண்டம் சர்க்கிள் அப்படின்றத வந்து என்னன்னு சொல்றோம்னா பேஸ் சர்க்கிள் அப்படின்றது சொல்றோம். சரி, அந்த சர்க்கிள் பாசிங் த்ரூ தி டிடெண்டம் அப்படின்றது என்னன்னு சொல்றோம்னா பேஸ் சர்க்கிள் அப்படின்றது வந்து சொல்றோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பிரஷர் ஆங்கிள். ஸோ ரெண்டு கியர் வந்து மெஷ் ஆக போகுது. ஸோ அதோட டிஃபரன்ஸ் இன் ஆங்கிள் தான் வந்து என்னன்னு சொல்றோம் பிரஷர் ஆங்கிள் அப்படின்றது வந்து சொல்றோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து அடெண்டம் அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அடெண்டம் அப்படின்றனா பிட்ச் சர்க்கிளுக்கு மேல இருக்கிறது வந்து அடெண்டம், பிட்ச் சர்க்கிள் கீழே இருக்கிறதுனா டிடெண்டம். நெக்ஸ்ட் வந்து என்னன்னா நமக்கு வந்து டூத்தோட டாப் லேண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. சரியா? டூத்தோட டாப் லேண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. தென் டெப்த் அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க. ஹோல் டெப்த் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அதாவது டாப் லேண்ட்ல இருந்து கீழே இருக்கக்கூடிய பாட்டம் வரைக்கும் இருக்கக்கூடிய டெப்த் தான் வந்து ஹோல் டெப்த் அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ இது வந்து என்னன்னா பினியன் அண்ட் கியரோட நமக்கு வந்து நாமன்கிளேச்சர். ஓகே. So next வந்து law of gearing. So law of gearing அப்படின்றது வந்து to transmit motion at a constant velocity ratio. நமக்கு வந்து constant velocity 1:1 ரேஷியோல நமக்கு வந்து பவர் வந்து டிரான்ஸ்மிட் பண்ணணும். The pitch point அதுக்கு வந்து என்ன கண்டிஷன் அப்படின்னா the pitch point must be in the fixed position. Okay, the pitch point must be in the fixed position. That is all the lines of action for every instantaneous point of contact must pass through the same point. அதாவது so pitch point அப்படின்றதுனா ஒரு பாயிண்ட் இருக்கு. so pitch point அப்படின்றது வந்து என்னன்னா நமக்கு வந்து ரெண்டு கியர் மெஷ் ஆகிறப்ப நமக்கு ஆகக்கூடிய காமன் பாயிண்ட் தான் என்னன்னு சொல்றோம்னா pitch point அப்படின்றது சொல்றோம். so வந்து ஸோ வந்து பிட்ச் பாயிண்ட் மஸ்ட் வந்து எப்பவுமே ஃபிக்ஸ்டா இருக்கணும். ஸோ அதாவது சொல்றோம்னா லா ஆஃப் கியரிங் அப்படின்றது வந்து சொல்றோம். அதாவது ஆல் லைன்ஸ் ஆஃப் ஆக்ஷன் ஃபார் எவ்ரி இன்ஸ்டன்டேனியஸ் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். ஒவ்வொரு கியரும் நமக்கு வந்து கான்டாக்ட் ஆகும்போது ஃபார் எவ்ரி லைன்ஸ் ஆஃப் ஆக்ஷன் ஃபார் எவ்ரி இன்ஸ்டன்டேனியஸ் point of contact இருந்ததுன்னா it must pass through the same pitch point. Okay, it must pass through the same pitch point. அதான் என்னன்னு சொல்றோம்னா law of gearing அப்படின்றது சொல்றோம். So it is the condition for the constant velocity ratio. So next வந்து forms of gear tooth profile. So நமக்கு வந்து gear tooth profile வந்து ஜெனரலா வந்து ரெண்டு டைப்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து cycloidal teeth, இன்னொன்னு வந்து involute teeth. So cycloidal teeth அப்படினா வந்து it is a cycloid is a curve traced by a point on the circumference of the circle. Okay, circumference is a curve traced by a point on the circumference of the circle. இது வந்து என்ன நமக்கு வந்து gear teeth. So இது வந்து gear teeth வந்து இது வந்து டாப், இது வந்து ஃபேஸ். So இப்போ என்னன்னா இப்போ curve வந்து நம்ம வந்து ட்ரேஸ் பண்றோம். For example, curve traced by a point on the circumference of the circle which rolls without slipping on a fixed straight line. ஒரு fixed straight line தான் நம்ம வந்து ஒரு curve வந்து பாஸ் பண்ணோம் அப்படின்னா அது வந்து cycloidal teeth. இப்போ வந்து இது ஒரு இது வந்து pitch line. ஸோ pitch line வந்து fixed straight line இருக்கு. ஸோ இந்த கியர் வந்து gear teeth. சரியா? ஸோ பார்த்தோம்னா இந்த ரோலர் சர்க்கிள் வழியா இருந்தா நம்ம வந்து ஒரு curve வந்து நம்ம வந்து ஜென்ரேட் பண்ணோம்னா அது வந்து cycloidal teeth. ஓகே. ஸோ வந்து cycloidal teeth இங்க வந்து பாத்தீங்கன்னா தெரியும் இது வந்து pitch circle. ஸோ இந்தனா நமக்கு வந்து சர்க்கிள் வழியா நமக்கு வந்து ஒரு இது பாஸ் பண்ணோம்னா அது வந்து cycloidal teeth. So next வந்து involute teeth. So involute of a circle is a plane generated by a point on the tangent. So இது வந்து பேஸ் சர்க்கிள். ஸோ இந்த பேஸ் சர்க்கிளுக்கு வந்து என்னன்னா டான்ஜென்ஷியலா நம்ம வந்து கர்வ் ஜென்ரேட் பண்ணணும். ஸோ இந்த பேஸ் சர்க்கிளுக்கு டான்ஜென்ஷியலா நம்ம வந்து கர்வ் ஜென்ரேட் பண்ணோம்னா அது வந்து என்னன்னா இன்வல்யூட் டீத். ஓகே. இந்த பேஸ் சர்க்கிளுக்கு நமக்கு வந்து டான்ஜென்ஷியலா இது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேஸ் சர்க்கிள், அதாவது ரெண்டு கியர்ஸோட பேஸ் சர்க்கிள் இருக்கு. அந்த பேஸ் சர்க்கிளுக்கு வந்து டான்ஜென்ஷியலா நம்ம வந்து ப்ரொஃபைல் வந்து கிரியேட் பண்ணோம்னா அது வந்து இன்வல்யூட் டீத். நெக்ஸ்ட் வந்து ஸ்டாண்டர்ட் சிஸ்டம்ஸ் ஃபார் இன்வல்யூட் gear teeth. நம்ம வந்து ஜென்ரலா வந்து இன்வல்யூட் gear teeth தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணுவோம். ஸோ அதில் வந்து ஃபர்ஸ்ட் 3 கிளாசிஃபிகேஷன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து 14.5 டிகிரி full depth involute system. next வந்து 20 degree full depth involute system. next வந்து 20 degree stub involute system. ஸோ இது வந்து என்ன அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஸோ அந்த மூணுக்கும் வந்து என்ன டிஃபரன்ஸ் அப்படின்றது வந்து பாக்குறீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து 14.5 டிகிரி full depth involute system. next வந்து 20 degree full depth involute system. next வந்து 20 degree stub tooth involute system. ஓகே. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து டிஃபரன்ஸ் வந்து என்ன அப்படின்றது பாத்தீங்கன்னா நமக்கு வந்து டிடெண்டம்ல தான் நமக்கு வந்து டிஃபரன்ஸ் வந்து இருக்கும். சரியா? இது வந்து பிட்ச் லைன் ஆர் பிட்ச் சர்க்கிள். ஸோ அதனால அதுல டிடெண்டம்ல தான் நமக்கு வந்து டிஃபரன்ஸ் இருக்கு. இங்க வந்து டிடெண்டம் பாத்தீங்கன்னா 1.157 எம்ன்றது வந்து மாடியூல். நெக்ஸ்ட் வந்து 20 டிகிரி ஃபுல் டெப்த்துக்கு வந்து பாத்தீங்கன்னா 1.25 எம்.
ஓகே 20 டிகிரி ஃபுல் டெப்த்துக்கு வந்து 1.25 m. இதுவே ஸ்டப் டீத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அடண்டம்ல வந்து நமக்கு டிஃபரன்ஸ் இருக்கு 0.8 வந்து டிஃபரன்ஸ் 0.8 m. ஸோ இந்த மூணுக்குமே டிஃபரன்ஸ் வந்து அதுதான். ஓகே ஸோ வந்து அடண்டம்ல வந்து நமக்கு வந்து டிஃபரன்ஸ் வந்து இருக்கு. நீங்க வந்து இங்க ப்ரொஃபைல் பாத்தீங்கன்னாலே தெரியும். ஸோ வந்து 14.5 டிகிரி ஃபுல் டெப்த் இது ப்ரொஃபைல் இது. அதுக்கு அடுத்தனா 20 டிகிரி வந்து 20 டிகிரி ஃபுல் டெப்த் ப்ரொஃபைல் இது வந்து 20 டிகிரி ஸ்டெப். இன்னொன்று வந்து ஆங்கிள் ஆஃப் ப்ரெஷர் ஆங்கிள் சரியா. ஸோ ப்ரெஷர் ஆங்கிள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இங்க வந்து 14.5 டிகிரி இங்க வந்து 14.5 டிகிரி அப்படின்றனால ஸோ ப்ரெஷர் ஆங்கிள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 14.5 டிகிரி இங்க வந்து 20 டிகிரி இருக்கு. சரி இது வந்து இன்வலிட் சிஸ்டம். இது வந்து ஸ்டாண்டர்ட் இன்வலிட் சிஸ்டம். ஓகே ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா கியர் டூத் ஃபெயிலியர். ஸோ நமக்கு வந்து கியர் டூத் வந்து எப்படி ஃபெயில் ஆகும் அப்படின்றத ரெண்டு கண்டிஷன்ஸ் இருக்கு. ஒன்று வந்து பிரேக்கேஜ் ஆஃப் டூத் டியூ டு ஸ்டாட்டிக் அண்ட் டைனமிக் லோட்ஸ். நெக்ஸ்ட் வந்து சர்ஃபேஸ் டிஸ்ட்ரக்ஷன்ஸ். ஸோ அந்த பிரேக்கேஜ் ஆஃப் டூத் கேன் பி அவாய்டட் பை அட்ஜஸ்டிங் தி பேராமீட்டர்ஸ் இந்த கியர் டிசைன். ஸோ வந்து கியர் நம்ம டிசைன் பண்ணும்போது பிரேக்கேஜ் ஆஃப் டூத் வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டிசைன்ல வந்து நம்ம சேஞ்சஸ் என்னென்ன கொண்டு வரலாம்னா மாடியூல் சேஞ்ச் பண்ணலாம், ஃபேஸ் வித் சேஞ்ச் பண்ணலாம். ஸோ தட் நமக்கு வந்து பீம் ஸ்ட்ரென்த் வந்து நமக்கு வந்து ஸ்ட்ராங்கரா இருக்கும் சரியா. கியர் டூத்தோட பீம் ஸ்ட்ரென்த் நமக்கு வந்து ஸ்ட்ராங்கரா இருக்கும் சரியா. ஸோ வந்து கியர் டூத் ஃபெயிலியர்ஸ்ல நமக்கு ரெண்டு டைப்ஸ் இருக்கு. ஒன்று வந்து டியூ டு பிரேக்கேஜ் ஆஃப் டூத் தென் வந்து சர்ஃபேஸ் டிஸ்ட்ரக்ஷன். ஓகே சில என்னன்னா கியர் டூத் ஃபெயிலியர் வந்து ரெண்டா கிளாஸிஃபை பண்ணலாம். ஒன்று வந்து வியர் ஃபெயிலியர், இன்னொன்று வந்து பெண்டிங் ஃபெயிலியர். ஸோ வியர் ஃபெயிலியர்ல வந்து 4 டைப்ஸ் இருக்கு. ஒன்று வந்து பிட்டிங், ஸ்கோரிங், அப்ரேசிவ் வியர் அண்ட் கரோசிவ் வியர். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பெண்டிங் ஃபெயிலியர் வந்து பார்க்குறோம். ஸோ டியூ டு லோடிங் கண்டிஷன். ஸோ ரெண்டு கியர் வந்து நமக்கு வந்து மெஷ் ஆக போகுது. ஸோ மெஷ் ஆகிறதுனால நமக்கு டியூ டு லோடிங் கண்டிஷன்ஸ் வந்து நமக்கு வந்து பெண்டிங் கியர் டூத் வந்து நமக்கு வந்து பெண்ட் ஆகி நமக்கு வந்து பிரேக்கேஜ் ஆகும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் டியூ டு ரெண்டு கியர்ஸ் வந்து மெஷ் ஆகுது. ஸோ ரெண்டு கியர்ஸ் வந்து மெஷ் ஆகும் போது என்னன்னா டியூ டு லோடிங் கண்டிஷன்னால என்னன்னா நமக்கு வந்து கியர் டீத் வந்து நமக்கு வந்து பெண்ட் ஆகி நமக்கு வந்து பிரேக்கேஜ் ஆயிடும் சரியா. கியர் டீத் நமக்கு வந்து பெண்ட் ஆகி நமக்கு வந்து பிரேக்கேஜ் ஆயிடும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் கியர் டீத் பெண்ட் ஆகி நமக்கு வந்து பிரேக்கேஜ் ஆயிடும். ஸோ பெண்டிங் ஃபெயிலியர் அப்படின்ற சொல்றோம். So methods to avoid bending failure அப்படின்ற பார்த்தா improve bending endurance strength, increase module வந்து increase பண்ணலாம், face width வந்து நமக்கு வந்து increase பண்ணலாம், increase in the pressure angle. So pressure angle increase பண்ணும்போது நமக்கு வந்து bending failure வந்து we can neglect it. நெக்ஸ்ட் வந்து வியர் ஃபெயிலியர். வியர் ஃபெயிலியர் வந்து என்ன டைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிட்டிங் ஃபெயிலியர். ஸோ பிட்டிங் அப்படின்றதுனா இட் இஸ் a டைப் ஆஃப் கரோஷன் ஃபெயிலியர். ஸோ அதில் வந்து என்னன்னா நமக்கு வந்து ஸ்மால் சர்க்கிள்ஸ் ஆர் டார்க் பேச்சஸா நமக்கு வந்து ஃபார்ம் ஆரம்பிச்சிடும் கியர் டூத்ல. இங்க வந்து பாத்தீங்கன்னா தெரியும் இங்க வந்து ஸ்மால் சர்க்கிள்ஸ் ஆர் டார்க் பேச்சஸ் நமக்கு வந்து ஃபார்ம் ஆரம்பிச்சிடும் சரியா. ஸோ பிட்டிங் கரோஷன் ஆன் கியர்ஸ் இஸ் a form of wear and tear. It can be identified by darker patches or shallow indentations on the toothed surfaces. These irregularities cause friction resulting in lots of heat. Okay, lots of heat வந்து நமக்கு வந்து ஜெனரேட் ஆகுதுனால இங்க வந்து பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ இது வந்து பிட்டிங் ஃபெயிலியர். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் வந்து இனிஷியலா நமக்கு வந்து ஸ்மால் ஹோல்ஸா நமக்கு வந்து இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஆர்ஜின் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்மால் ஹோல்ஸ் ஆர் பேச்சஸா நமக்கு வந்து ஃபார்ம் ஆரம்பிச்சோம். தென் அப்படியே வந்து என்ன கிராக் வந்து நமக்கு வந்து க்ரோத் ஆகி நமக்கு வந்து நமக்கு வந்து கியர் டூத் வந்து டோட்டலாவே நமக்கு வந்து ஃபெயிலியர் ஆயிடும். ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இனிஷியலா ஸ்மால் ஹோல்ஸ் ஆர் பேச்சஸ் நமக்கு வந்து ஃபார்ம் ஆரம்பிச்சிடும். ஸோ தென் அப்படியே டோட்டலா நமக்கு வந்து கிராக் க்ரோத் ஆகி நமக்கு வந்து ஃபெயிலியர் வந்து நமக்கு வந்து அக்கறம். இது வந்து பிட்டிங் ஃபெயிலியர். ஸோ பிட்டிங் ஃபெயிலியர் வந்து எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா இம்ப்ரூவ் தி சர்ஃபேஸ் எண்டுரன்ஸ் ஸ்ட்ரென்த், தென் இன்க்ரீஸ் தி மாடல், இன்க்ரீஸ் தி ஃபேஸ் வித் அண்ட் இன்க்ரீஸ் தி நம்பர் ஆஃப் டீத்ஸ். ஓகே ஸோ இதெல்லாம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பிட்டிங் ஃபெயிலியர். இங்க வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்மால் ஹோல்ஸ் அண்ட் பேச்சஸ் நமக்கு வந்து என்ன கியர் டீத்ல நமக்கு வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகே ஸோ இது வந்து என்ன நமக்கு அப்படியே விட்டோம்னா டோட்டலா நமக்கு வந்து கியர் வந்து டோட்டலா நமக்கு வந்து ஃபெயில் ஆயிடும். ஸோ நெக்ஸ்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா வியர் ஃபெயிலியர் வந்து என்ன டைப்னு பார்த்தீங்கன்னா ஸ்கோரிங் ஃபெயிலியர். ஸோ ஸ்கோரிங் ரெஃபர்ஸ் டு ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் மெட்டல் ஃப்ரம் ஒன் காம்பனன்ட் டு அனதர். அதாவது நமக்கு வந்து ரெண்டு கியர்ஸ் வந்து நமக்கு வந்து மேட் ஆக போகுது. ரெண்டு கியர்ஸ் வந்து நமக்கு வந்து மேட்டிங் அப்படின்றப்ப மெஷ் ஆக போறோம் அப்படின்றப்ப வந்து நமக்கு வந்து ஒரு மெட்டல்ல இருந்து இன்னொரு மெட்டலுக்கு வந்து நமக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுது சரியா. ஒரு மெட்டல் டு இன்னொரு மெட்டல் வந்து கான்டாக்ட்னால நமக்கு வந்து மெட்டல் டு மெட்டல் டிரான்ஸ்ஃபர் அப்படின்றத லாஸ்ட் அண்டர் நமக்கு வந்து என்ன ஸ்லைடிங் கான்டாக்ட். இங்க வந்து நமக்கு வந்து ரெண்டு கியர்ஸ் வந்து நமக்கு வந்து மெஷ் ஆக போகுது. ரெண்டு கியர்ஸ் மெஷ் ஆகிறப்ப வந்து என்னன்னா நமக்கு வந்துட்டு ஸ்லைடிங் அக்கர் ஆகும். ஸோ அப்படின்றப்ப நமக்கு வந்து என்ன மெட்டல் வந்து நமக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ அதை தான் வந்து என்னன்னு சொல்றோம்னா ஸ்கோரிங் ஃபெயிலியர் அப்படின்றது சொல்றோம் சரியா. இது வந்து எதனால நடக்குதுன்னா திஸ் ப்ராசஸ் இஸ் காஸ்ட் டியூ டு தி லேக் ஆஃப் அடிகேட் லூப்ரிகேஷன். ஓகே நமக்கு வந்து என்ன பை எக்ஸஸ் ப்ரெஷர்னால நமக்கு வந்து ஜென்ரலா வந்து என்ன
pitting வந்து எப்ப occur ஆகும்னா pitting occurs when continuous high pressure forces act on the surface of the gear teeth. நமக்கு வந்து gear teeth வந்துன்னா high pressure நமக்கு வந்து high pressure force வந்து நமக்கு வந்து act ஆகும் போதுனா நமக்கு வந்து pitting வந்து நமக்கு வந்து occur ஆகும். pitting வந்து நமக்கு வந்து இது வந்து என்ன காஸ் ஆகும்னா நமக்கு வந்து scoring failure நமக்கு வந்து காஸ் ஆகும். ஓகே, pitting due to pitting நமக்கு வந்து scoring failure நமக்கு வந்து காஸ் ஆகும். ஓகே, சோ இது வந்து இது வந்து பாத்தீங்கன்னா தெரியும், இது வந்து ஸ்கோரிங். ஸ்கோரிங்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து இனிஷியல் ஸ்கோரிங், நெக்ஸ்ட் வந்து டிஸ்ட்ரக்டிவ் ஸ்கோரிங், தென் வந்து மாடரேட் ஸ்கோரிங். ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து டியூட்டி பிட்டிங் ஆக்ஷனால நமக்கு வந்து ஸ்கோரிங் ஃபெயிலியர் நமக்கு வந்து அக்கர் ஆகும். இங்க வந்து எப்படி நம்ம வந்து ஸ்கோரிங் ஃபெயிலியர் வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து லூப்ரிகேஷன் அப்ளை பண்றது, தென் இம்ப்ரூவ் சர்ஃபேஸ் ஃபினிஷ், மெயின்டைன் தி ஸ்லைடிங் வெலாசிட்டி, மெயின்டைன் தி டூத் பிரஷர். நமக்கு வந்து எக்ஸசிவ் டூத் பிரஷர் நமக்கு வந்து எக்ஸசிவ் பிரஷர் ஆக்டிங் ஆன் தி கியர் டீத்னால தான் நமக்கு வந்து பிட்டிங் ஆக்ஷன் வந்து நமக்கு வந்து அக்கர் ஆகுது. சரியா, எக்ஸசிவ் பிரஷர் வந்து நமக்கு வந்து என்னன்னா கியர் டூத்ல நமக்கு ஆக்ட் ஆகிறனால தான் நமக்கு வந்து பிட்டிங் ஃபெயிலியர் வந்து அக்கர் ஆகுது. ஸோ டியூ டு பிட்டிங்னால தான் நமக்கு வந்து ஸ்கோரிங் ஃபெயிலியர் வந்து நமக்கு வந்து அக்கர் ஆகுது. ஓகே, ஸோ வந்து நமக்கு வந்து பிட்டிங் ஃபெயிலியர் ரெடியூஸ் பண்ணாலே நமக்கு வந்து என்னன்னா நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா ஸ்கோரிங் ஃபெயிலியர் நம்ம வந்து ரெடியூஸ் ஆயிடும். இங்க வந்து பாத்தீங்கன்னா தெரியும், ஸ்கோரிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு ஸ்மால் பேட்சஸ் நமக்கு வந்து ஃபார்ம் ஆரம்பிச்சிருக்கு. சரி, இங்க வந்து ஸ்மால் பேட்சஸ் இங்க வந்து பாத்தீங்கன்னா தெரியும், ஸ்மால் பேட்சஸ் அந்த மாதிரி நமக்கு வந்து ஃபெயிலியர் வந்து நமக்கு வந்து அக்கர் ஆரம்பிச்சு ஸ்கோரிங், அதாவது ஸ்கோரிங் ஆர் ஷீசர் அப்படின்றது வந்து சொல்றோம். ஓகே, ஸோ ஸ்கோரிங் ஃபெயிலியர் ஆர் ஷீசர் ஃபெயிலியர் அப்படின்றது சொல்றது வந்து நமக்கு வந்து எக்ஸசிவ் பிரஷர் நமக்கு வந்து கியர் டீத்ல நமக்கு வந்து எக்ஸசிவ் பிரஷர் நமக்கு வந்து டியூ டு மெஷிங் அண்ட் கான்டாக்ட்னால, அந்த ஸ்லைடிங் கான்டாக்ட்னால வந்து நமக்கு வந்துட்டு எக்ஸசிவ் பிரஷர் வந்து கியர் டீத்ல வந்து நமக்கு வந்து அக்கர் ஆகும் போது நமக்கு வந்து ஸ்கோரிங் ஃபெயிலியர் வந்து அக்கர் ஆகும். ஸோ இதை வந்து எப்படி ரெடியூஸ் பண்ணலாம்னா பை மீன்ஸ் ஆஃப் அப்ளிகேஷன் ஆஃப் தி லூப்ரிகேஷன். ஓகே, லூப்ரிகன்ட் வந்து அப்ளை பண்ணும்போது நம்ம வந்து இது வந்து ஸ்கோரிங் ஃபெயிலியர் வந்து நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் அப்படின்றது பாத்தீங்கன்னா அப்ரேசிவ் வியர், தென் கரோசிவ் வியர். அப்ரேசிவ் வியர் அப்படின்றதுனா நமக்கு வந்துட்டு ஒரு ஸ்மாலர் பார்ட்டிகல் வந்து இட் இஸ் கோயிங் டு கான்டாக்ட் வித் தி கியர் டூத். ஓகே, ஸோ ஃபாரின் பார்ட்டிகல்ஸ் இன் லூப்ரிகன்ட் காசஸ் தி அப்ரேசிவ் வியர். நமக்கு வந்து இன்னொரு பார்ட்டிகல் வந்தனா இட் இஸ் கோயிங் டு கான்டாக்ட் வித் தி கியர் டூத் அப்படின்றப்ப வந்தனா இட் காசஸ் தி அப்ரேசிவ் வியர். ஓகே, ஸோ இட் கேன் பி அவாய்டட் பை யூசிங் ஆயில் ஃபில்டர்ஸ், increasing the surface hardness or use the high velocity oils. ஓகே, ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது நமக்கு அப்ரேசிவ் வியர் வந்து நமக்கு ரெடியூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் என்னன்னா கரோசிவ் வியர். ஸோ இட் இஸ் காஸ்ட் பை தி கரோசிவ் எலமெண்ட் சச் அஸ் அடிட்டிவ்ஸ் இன் தி லூப்ரிகேட்டிங் ஆயில். நமக்கு வந்து லூப்ரிகேட்டிங் ஆயில் ஏதாவது அடிட்டிவ்ஸ் யூஸ் பண்றப்ப அதனால நமக்கு வந்து கரோசிவ் என்விரான்மெண்ட் வந்து ஜென்ரேட் ஆயிரும். அப்படின்றப்ப அதனா and due to foreign materials due to external contamination. சரியா, நம்ம வந்து வேற ஒரு மெட்டீரியல் நம்ம வந்து இன் பிட்வீன் நமக்கு வந்து என்ன ரெண்டு கியர் வந்து மேட் ஆகும் போது ரெண்டு கியர் மேட் ஆகும் போது என்ன ரெண்டு கியர் மேட் மெஷிங் ஆகும் போது நமக்கு வந்து என்ன ஒரு ஸ்மாலர் பார்ட்டிகல்ஸ் நம்ம வந்து இன்ஃப்ளூயன்ஸ்னால நமக்கு வந்து அப்ரேசிவ் வியர் அண்ட் கரோசிவ் வியர் வந்து நமக்கு வந்து அக்கர் ஆகும். ஓகே, ஸோ இதுக்கு வந்து எப்படி நம்ம வந்து இது பண்ணலாம்னா நமக்கு வந்துட்டு ப்ராப்பர் லூப்ரிகேஷன் இருந்தாலே அப்ரேசிவ் வியர் அண்ட் கரோசிவ் வியர் வந்து நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து என்னன்னா அப்ரேஷன் டைப் ஆஃப் வியரு. இங்க வந்து பாத்தீங்கன்னா தெரியும், ஸோ இதுக்கு வந்து லைன்ஸ் நமக்கு வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஏன் அப்படின்னா நமக்கு வந்துட்டு ரெண்டு கியர் வந்து மெஷ் ஆக போகுது. இந்த ரெண்டு கியர் மெஷ் ஆகும் போது இடையில வந்து நமக்கு அந்த ஃபாரின் பார்ட்டிகல்ஸ் ஆர் அடிட்டிவ்ஸ்னால இருந்தோம்னா ஆர் இன்ப்ராப்பர் ஃபில்ட்ரேஷனால நமக்கு வந்து இன்ப்ராப்பர் ஃபில்ட்ரேஷன் ஆஃப் லூப்ரிகன்ட்னால நமக்கு வந்து அந்த ஃபாரின் பார்ட்டிகல்ஸ் வந்து இந்த கான்டாக்ட்ல வந்து நமக்கு வந்து இருக்க போகுது. சரி, அந்த கியரோட டீத்லோட கான்டாக்ட்ல இருக்க போனால நமக்கு வந்து அது வந்துட்டு நமக்கு வந்து ஸ்கிராச் ஆகும். சரி, அது வந்துட்டு நமக்கு வந்து இந்த கியர் டீத்தோட ஸ்கிராச் ஆகும். ஸோ அப்படி அக்கர் ஆகும் போது நமக்கு வந்து அப்ரேஷன் டைப் ஆஃப் ஃபெயிலியர் வந்து நமக்கு வந்து அக்கர் ஆகுது. சரியா, ஸோ வந்து இதை வந்து ரெடியூஸ் பண்ண அப்படின்னா நமக்கு வந்து ப்ராப்பர் லூப்ரிகேஷன் வந்து யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து கியர் மெட்டீரியல்ஸ். ஸோ கியர் மெட்டீரியல்ஸ் வந்து ரெண்டா கிளாஸிஃபை பண்ணலாம். ஒன்று வந்து மெட்டாலிக் அண்ட் நான் மெட்டாலிக் மெட்டீரியல்ஸ். ஸோ மெட்டாலிக் மெட்டீரியல்ஸ்ல இருந்தா மெயினா நம்ம யூஸ் பண்றதுனா ஸ்டீல் மெட்டீரியல் தான் நம்ம வந்து யூஸ் பண்றோம். ஸோ கியர்ல வந்து என்ன மெயினா நம்ம வந்து ஸ்டீல் மெட்டீரியல்ஸ் தான் யூஸ் பண்றோம். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா பிகாஸ் ஆஃப் தி ப்ராப்பர்ட்டி ஆஃப் தி டஃப்னஸ் அண்ட் டூத் ஹார்ட்னஸ். ஓகே, ஸோ வந்து ஸ்டீல் வந்து நம்ம வந்து ஹீட் ட்ரீட்மெண்ட் பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்றோம். இது வந்து என்னன்னா BHN அப்படின்றத வந்து சொல்லுவோம். BHN அப்படின்னா பிரினல் ஹார்ட்னஸ் நம்பர். ஓகே, அதாவது நமக்கு வந்து ஸ்டீல் வந்து பிரினல் ஹார்ட்னஸ் டெஸ்ட் பண்ணிருப்போம். ஸோ அதோட நம்பர் வந்து பிரினல் ஹார்ட்னஸ் நம்பர் லெஸ் தென் 350 இருந்துச்சுன்னா ஸ்டீலோட ப்ராப்பர்ட்டி இது வந்து பிரினல் ஹார்ட்னஸ் நம்பர் அப்படின்றது இட்ஸ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஸ்டீல். இப்போ வந்து அந்த ஸ்டீலோட வந்து என்னன்னா ஸ்டீலோட ப்ராப்பர்ட்டி இஃப் இட் ஹாஸ் லெஸ் தென் 350, BHN வந்து லெஸ் தென் 350 இருந்துச்சுன்னா நம்ம வந்து என்ன யூஸ் அது வந்து லைட் அண்ட் மீடியம் டியூட்டி அப்ளிகேஷன்ஸ்க்கு வந்து யூஸ் பண்றோம். இஃப் BHN வந்து கிரேட்டர் தென் 350 இருந்துச்சுன்னா ஹெவி டியூட்டி அப்ளிகேஷன்ஸ்க்கு வந்து யூஸ் பண்றோம். ஓகே, ஸோ வந்து பிரினல் ஹார்ட்னஸ் அப்படின்றதுனா இட்ஸ் a ப்ராப்பர்ட்டி ஆஃப் தி ஸ்டீல்.
நெக்ஸ்ட் வந்து ஃபார் மீடியம் டியூட்டி அப்ளிகேஷன்ஸ்க்கு வந்து பிளெயின் கார்பன் ஸ்டீல்ஸ் வந்து யூஸ் பண்றோம். ஓகே, மீடியம் டியூட்டி அப்ளிகேஷன்ஸ்க்கு வந்து பிளெயின் கார்பன் ஸ்டீல்ஸ் வந்து யூஸ் பண்றோம். அதுக்கப்புறம் ஃபார் ஹெவி டியூட்டி அப்ளிகேஷன்ஸ் வந்து அலாய் ஸ்டீல்ஸ் வந்து யூஸ் பண்றோம். ஓகே, ஸோ பிளெயின் கார்பன் ஸ்டீல்ஸ் வந்து 50C8 45C8 அந்த மாதிரி இருந்தா சி அப்படின்றதுனா கார்பன் ஸ்டீல் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது. ஃபார் ஹெவி டியூட்டி அப்ளிகேஷன்ஸ் வந்து அலாய் ஸ்டீல்ஸ் அப்படின்றப்ப வந்து நமக்கு வந்து காம்பினேஷன் ஆஃப் வேரியஸ் எலமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து அது வந்து ஹெவி டியூட்டி அப்ளிகேஷன்ஸ்க்கு வந்து அலாய் ஸ்டீல்ஸ் வந்து யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் மெட்டீரியல் வந்து ஃபர்ஸ்ட் வந்து மேஜரா யூஸ் பண்றது வந்து ஸ்டீல் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் மெட்டீரியல் வந்து காஸ்ட் அயர்ன். எதுக்கு காஸ்ட் அயர்ன் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா டியூ டு லோ காஸ்ட், குட் மெஷினபிலிட்டி அண்ட் மாடரேட் மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகே, இப்போ வந்து லார்ஜர் கியர்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து காஸ்ட் அயர்ன் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ லார்ஜர் கியர்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் கிரேட் காஸ்ட் அயர்ன். ஓகே, லார்ஜர் சைஸ் நமக்கு வந்து சைஸ் ஆஃப் தி கியர் நமக்கு வந்து அதிகமா இருக்கு அப்படின்றப்ப வந்து யூஸ் தி கிரேட் காஸ்ட் அயர்ன் யூஸ் பண்ணி நம்ம வந்து கியர்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுவோம். ஓகே, பட் டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா it has the low tensile strength. So next material என்னன்னு பார்த்தீங்கன்னா bronze. So it is mainly used in warm gears. So warm gearsல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா it is bronze யூஸ் பண்ணி தான் நமக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நமக்கு வந்து gears வந்து manufacture பண்ணலாம் because of their ability to withstand heavy sliding loads. Okay, because of their ability to withstand heavy sliding loadsனால warm gearsல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா bronze material தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. So disadvantages என்னன்னு பார்த்தீங்கன்னா it is a costlier. நமக்கு வந்து bronze வந்து it is costly. அது bronzeோட டைப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அலுமினியம் bronze, magnesium bronze, silicon bronze and phosphor bronze. ஸோ இந்த டைப்ஸ்ல இருந்து ஏதாவது ஒரு டைப் யூஸ் பண்ணி நமக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வார்ம் கியர்ஸ் வந்து மேக் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் என்னன்னா நான் மெட்டாலிக் மெட்டீரியல்ஸ். ஸோ நான் மெட்டாலிக் மெட்டீரியல்ஸ் வந்து என்னன்னா வுட்டு, அதுக்கப்புறம் கம்ப்ரஸ்ட் பேப்பர், சிந்தட்டிக் ரெசின்ஸ், நைலான்ஸ் இது யூஸ் பண்ணி வந்து நமக்கு வந்து பவர் வந்து டிரான்ஸ்மிட் பண்ணலாம். ஸோ வந்து அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் a noiseless ஆப்ரேஷன், சீப்பர் இன் காஸ்ட் அண்ட் டேம்பிங் ஆஃப் ஷாக் அண்ட் வைப்ரேஷன். பட் அதோட டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் a low load carrying capacity and low heat conductivity. ஓகே, நமக்கு வந்து ஹீட் லோடு கேரிங் கெப்பாசிட்டி நமக்கு வந்து கம்மியா இருக்கும். தென் ஹீட் கண்டக்டிவிட்டி கம்மியா இருக்கும் கமிங் டு தி நான் மெட்டாலிக் மெட்டீரியல்ஸ். ஓகே, ஸோ இது வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ஸோ கியரோட நாமன்கிளேச்சர் பார்த்தோம். ஸோ கியரோட நாமன்கிளேச்சர் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே பார்த்தோம். தென் கியரோட மெட்டீரியல்ஸ் வந்து இது பண்ணியிருக்கோம். ஸோ கியர் மெட்டீரியல்ஸ், அதுக்கப்புறம் கியர் ஃபெயிலியர். ஸோ இதெல்லாம் வந்து இந்த இதில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இன்கேஸ் வந்து யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கு, கிளாரிஃபிகேஷன் இருக்குன்னா நீங்க வந்துட்டு மெயில் பண்ணலாம். ஸோ இந்த பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கணும் அப்படின்னா நீங்க வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன்ல இருந்து வாட்ஸ்அப் சேனல் லிங்க் கொடுத்துருக்கோம், அதில் போயிட்டு வந்தோம்னா நீங்க வந்து பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.